எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 18வது ஸ்லோகம், 18வது ஸ்தோத்திரம். 18வது ஸ்தோத்திரம் என்னன்னா, வேத்யோ வைத்திய சதாயோகி வீரஹா மாதவோ மது அதீந்திரியோ மகாமாயோ மகாத்சாஹோ மகாபலக. இது வந்து வேத்யோ வைத்திய சதாயோகி வீரஹா மாதவோ மது அதீந்திரியோ மகாமாயோ மகாத்சாஹோ மகாபலக. இதை எப்படி சொல்லணும்னா, வேத்யோ வைத்திய சதாயோகி வீரஹா மாதவோ மது அதீந்திரியோ மகாமாயோ மகாத்சாஹோ மகாபலக அப்படி சொல்லணும். சொல்லும்போதே வேத்யோ வைத்திய சதாயோகி வீரஹா மாதவோ மது அதீந்திரியோ மகாமாயோ மகாத்சாஹோ மகாபலக அப்படி சொல்லணும். சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லணும். உங்களுக்கு நிறுத்தி எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு வார்த்தை புரியணும் உங்களுக்கு, அதுக்காக சொல்றது. நீங்கள் கோஷ்டியில் சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும், பாராயணத்தில் சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். இதில் வந்து வேத்தியம் பாருங்க, அது வந்து வேத்தியம்ன்றது, வேதுன்றது வந்து மோட்சம். வேதுனா மோட்சம். யோன்னா விரும்புறது, யோன்றது வந்து விரும்புறதுன்னு ஒரு அர்த்தம். வேத்தியோன்னா மோட்சத்தை விரும்புறது, மோட்சத்தை விரும்புவர்களால் அறியப்படுபவர்னு அர்த்தம். மோட்சத்தை விரும்புவர்களால் அறியப்படுபவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேத்தியோன்றதுக்கு. அடுத்தது வைத்தியன்றது வந்து வித் பிளஸ் யக. இது வந்து ஆதிசங்கரர் சொல்லிருக்காரு. வித் பிளஸ் யக என்று பிரிச்சுட்டாத எல்லா வித்தைகளும், யகன்றது வந்து தெரிஞ்சுக்கிறது, எல்லாம் அறிஞ்சிருக்கிறது. நோ அப்படின்றது தான் யக. வித்துன்னு வந்து வித்தை. வைத்தியன்றதை இங்கே என்ன சொல்ற, வித்யகன்னு பிரிச்சுட்டு எல்லா வித்தைகளையும் அறிந்தவர்னு ஆதிசங்கரர் சொல்றார். சத்தியசந்த தீர்த்தர் என்ன சொல்றார், வைத்தியன்றது வந்து பிறவிப்பணிக்கு மருந்தாய் விளங்குபவர்ன்ற. அது நல்லா இருக்கு. பிறவிப்பணிக்கு வைத்தியன்றது வந்து பிறவிப்பணி, நம்ம பிறந்தமே இதுவே ஒரு நோய் தான், இந்த பிறவியே ஒரு நோய் தான், இந்த நோய்க்கு மருந்தா இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். இந்த பிறவியை போக்கி நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்குற மருந்து அவர். அதனால பிறவிப்பணிக்கு மருந்தா இருக்கிறவர் அப்படின்னு சொல்ற வைத்தியர். அடுத்தது சதாயோகி. அது பார்த்தீங்கன்னா, சதாயோகின்றது எப்பயும் யோகத்திலேயே இருக்கிறது. ரெண்டு பேரும் அதுதான் சொல்கிறேன். இவர் வந்து எப்போதும் யோகத்தில் அமர்ந்திருப்பவர்னு சொல்கிறார் ஆதிசங்கரர். இவர் வந்து எப்போதும் யோக நிலையில் இருப்பவர்ன்ற சத்தியசந்த தீர்த்தர். ஆக சதாயோகின்றது ரெண்டு பேரும் ஒரே இதை சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரர் இது பராசர பட்டரும் அதுதான் சொல்லிருக்கார், எப்போதும் யோக நிலையில் இருப்பவர் அப்படின்னு பராசர பட்டர் சொல்லிருக்கார். சதாயோகின்றதுக்கு வந்து மூணு பேரும் ஒன்னே சொல்லியிருக்கார், மாற்றமே இல்லாமல், கொஞ்சம் கூட மாறாமல் அதே அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். வீரகான்றதுக்கு வந்து ரெண்டு சொல்லியிருக்கான் ஆதிசங்கர். வந்து வீன்றது வந்து வாயுவுக்கு வீன்னு ஒரு பேர். அகான்றது வந்து போறது. அகான்றது வந்து பாசிங். அதுதான் அகான்றது வந்து ரன்னிங் அப்படி கூட சொல்லலாம், செல்லுதல், டு மூவ். அதுதான் மூவ்ன்றதுக்கு அகான் பேர். இதில் வந்து வீரகான்றது வந்து வீணா வாயு, அகன்னா செல்லுதல். வாயுவை விட வேகமாக சொல்ல போகிறான், வாயுவை விட வேகமாக சொல்ல போகிறான். அதனால வீர அகான்னு இவர் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர். இவர் என்ன சொல்லியிருக்கார், வீரகான்றதுக்கு மகாபெரிய வீரர்களையும் வெல்லுவர். எல்லா வீரர்களையுமே ஹான்னா வெல்றது ஒன்று, அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஹான்னா வீரகான்றது வீர ஹான்னு வச்சுட்டார். அவர் வந்து வி அகான்னு பாடினார். இவர் வந்து வீர ஹான்னு சொல்றார். இந்த எழுத்த வீரன் இதில் சேர்த்துட்டு ஹான்றார். சத்தியசந்த தீர்த்தர் சொல்றது அதுவும் எளிமையாக தான் இருக்கு. மகாவீரர்களையும் வெல்லும் சக்தி படைத்தவன் அர்த்தம். வீரகா. மாதவன்றது வந்து சத்தியசந்த தீர்த்தர் என்ன சொல்றார், மான்னா பெரிய தவமாய் விளங்குபவன். நீங்க பண்ற பெரிய தவமா இருக்கிறவன் அவர் தான் தவமா, பெரிய தவத்துக்கு பொருளா இருக்கிறவர்னு இவர் சொல்றார் சத்தியசந்த தீர்த்தர். ஆதிசங்கரர் என்ன சொல்ற, மாதவன்றதுக்கு மான்னா மகாலட்சுமி, மான்னா லட்சுமி, தவன்னா ஹஸ்பண்ட், கணவன்,
லட்சுமியின் கணவன் அப்படின்னு சொல்கிறார். அது வேறு அது நல்லா தான் இருக்குது. அதுவும் மாதவான்றது மாதவான்றதுக்கு வந்து இப்போ தவத்து செய்கிறவர் அது மாதவா. அதில் இவர் என்ன சொல்கிறார், அது பராசர பட்டர் வந்து அதில் மான வித்தை, தவன்னா தலைவன், வித்தைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு பராசர பட்டர் சொல்லியிருக்கார். 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கார். அவர் அவர் லட்சுமி எல்லாம் 3 பெரிய வித்தியாசமே இருக்குது 3க்கும். அவர் லட்சுமியின் கணவன் சொல்லியிருக்காரு இவர் ஆதிசங்கரர். இவர் வந்து சத்யசந்தர் வந்து மாதவன்றதுக்கு பெரிய தவமாய் விளங்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். பராசர பட்டர் வந்து பெரிய வித்தைகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கார். மதுசூதனா, மதுசூதனது மதுன்னா தேன், தேன் தேன் போல அன்பை பிரீத்தியை உண்டாக்குபவர். மதுசூதனன்றது தேன் போல அன்பை உண்டாக்குறது, அன்பை கொடுக்கறது. அந்த தேன் போல இனிப்பாராம், அதுதான் தேனை போல இனியவன். இனியவன்றோம் இல்லையா, அதான் மதுன்றது வந்து தேன் போன்று இனியவன். சூதனம்னா, சூதனம்னா அழிக்கிறது. சூதனம் அது சூதனம்னா அழிக்கிறது. சூதனம்னா கெட்ட சிந்தனைகளை அழிக்கிறவர். அதுதான் இவர் சொல்லிருக்காரு, கெட்ட சிந்தனையை அழிக்கிறவர் மதுசூதனனுக்கு அவர் சொல்லியிருக்கார். கெட்ட சிந்தனைகளை அழிக்கக்கூடியவர், மது போல பிரீத்தியை உடையவர். அது நம்ம மனசில் ஏற்படுற மது போல பிரீத்தியை உடையவர், இனிமையானவர். நம்ம மனைவியில் அதாவது ஜீவாத்மாக்கள் மனசில் ஏற்படுற கெட்ட சிந்தனைகளை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுறாரு. கெட்ட சிந்தனையை உண்டாக்குறது அவர் தான், அழிக்கிறது அவர் தான், அழிக்கக்கூடிய மதுசூதனை. அடுத்தது என்ன இருக்கு, மாதவோ மதுசூதனை. அதீந்திரியோ, அதீந்திரியோ இந்திரியன்றது வந்து ஐம்புலன்கள், ஐம்புலன்களை இது வச்சிருக்கிறது. அதின்னா இந்த அதின்னா அந்த ஐம்புலன்களுக்கு 8வது வரும் அதீந்திரியோ. அதீந்திரியம்னா ஐம்புலன்களாலேயும் நீங்கள் ஐம்புலன்களுக்கு 8வது. ஐம்புலன்கள் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவரே ஐம்புலன்களை கொடுக்குறவரே அவர் தான். அதான் ஐம்புலன்களுக்கும் 8வது. சாதாரணமாக உங்களால் அறியப்பட முடியாது, அதுக்காக சொல்கிறேன். அதீந்திரியோ. மகாமாயோ, பெரிய மாயன், மகாமாயன். மகாமாயன்றது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பூதகிய கொண்டப்பையும் சரி, அந்த இந்த மலையை கொடையா பிடிச்சதும் சரி, அது மாதிரி அவர் பண்ணினருக்கு வந்து மலையை கொடையா பிடிச்சதும், பூதகியை கொன்னது, அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்னது, இது எல்லாமே கொன்று. இப்போ ஒரு பூதகி வந்து செத்து கீழே விழற, குழந்தை, சின்ன குழந்தை மேலே அப்படியே படுத்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்க்குற காலத்து எல்லாரும் ஊரே வந்து கூடி பார்க்குறதான். அவள் பூதகி இப்போ படுத்துருக்கிறது. இப்போ 6 யோஜனை தூரம்ன்ற 6 யோஜனை 24 மைல் ஒரு யோஜனைன்றது. அப்போ 6 யோஜனைன்றது அவ்வளோ மைல் நீளத்துக்கு விழுந்து கிடக்கிறாளாம் கீழே. எல்லாரும் வந்து பார்க்குறாளாம். அத்தனை பேரும் வந்து பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் பார்க்குறா. அப்போ அந்த அத்தனை பேருக்கு அந்த குழந்தை வந்து இந்த குழந்தைய பண்ணிட்டுனா இது தெய்வ குழந்தைன்றது தெரியும் இல்லையா, தெரியுது. அப்போ தெரியுது. அதான் அதான் மாயன், மகாமாயன்றது. அதான் அப்போ தெரியும். அந்த பூதகியை எடுத்து எல்லாம் கொண்டு போன உடனே அப்புறம் ஜனங்களுக்கு அதெல்லாமே மறந்து போயிடும். அதே மாதிரி யசோதைக்கு கிருஷ்ணனோட வாயில உலகத்தை பார்த்தது அப்போ தெரிஞ்சவொடனே, ஆஹா எவ்வளோ பெரிய இது காட்சி, நம்மளுக்கு பெருமாள் தான் நம்மளுக்கு குழந்தையா பிறந்திருக்காருன்னு எல்லாம் தெரியுது. ஆனால் அப்படியே மறந்துடும். அதை தான் மாயையில் உங்களுக்கு காமிச்சிட்டு அதை உங்களுக்கு மறக்கடிக்கிறது அவர் தான் மகாமாயு. அது மாதிரி கிருஷ்ணனோட லீலைகள் வந்து நிறைய இடத்துல அது மாதிரி தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சாரே ஒழிய, அர்ஜுனனுக்கு காமிச்சிட்டு சண்டை ஆரம்பிச்சு நடத்தும் போது அர்ஜுனன் பல நேரத்தில் வந்து தொஞ்சு போயிடுறான். விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சோடனே நம்ம கூட பெருமாளே மகாவிஷ்ணு நம்ம பக்கத்தில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு, நம்ம அவர் காட்டுற வழியில் தான் நம்ம போயிட்டு கொண்டு அது வரல. அந்த நேரம் விஸ்வரூபத்தை பார்த்ததோட மறைஞ்சு போயிடுது. அந்த அத்தனை சேனைகளும் பார்த்தது, அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் தெரிஞ்சுட்டு நல்ல வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சுது. அதோட மறைஞ்சு போச்சு. அதோட தான் மகாமாயன்றது தான். அதோட மறந்துடுறான். அதை மறந்துட்டு எதுவுமே இல்லாத சாதாரண மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி அர்ஜுனன் வந்து நிறைய நேரத்தில் கிருஷ்ணனை வந்து சண்டையில் கோச்சிக்கிறார். நீ நான் சொன்னது செய்யல, அதனால இப்படி ஆயிடுச்சு, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் இருக்க இது என்னன்றது புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி அபிமன்யு செத்து போன உடனே ஒரு சபதம் எடுத்துக்கிறார். இன்னைக்குள்ள அவனை கொண்ட அந்த இவனை என்ன வந்து பிரகதத்தன்
அந்த அவனை வந்து கொண்டுட்டு தான் அவனை சம்ஹாரம் பண்ணலன்னா நான் நெருப்பில் வந்து சேர்த்து போயிடுவேன்னு சபதம் எடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான சபத்தை நீ எடுத்திருக்கியே அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டப்ப, உன் பிள்ளைய நீ வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஒரு பிள்ளைய செத்து போன அப்புறம் அப்பா இருக்கிறது இல்லை இருக்க குடும்பம் உனக்கு தெரியாது. கிருஷ்ணன் கிட்டே சொல்ல, ஏன்னா ஒரு இப்பதான் விஸ்வோபதேசத்தை காமிச்சிருக்கார், உடனே மருந்து போடுது, அதை பத்தி இல்லை, இதை தான் பேசுறாரு. அதான் மாதவ், அதான் மகாமாயோ மகாத்சாகம். மகாத்சாகன்றது மகா உற்சாகம்னு எடுத்துக்கணும். அது மகாத்சாகன்றது மகா உற்சாகம். உற்சாகம்னா உங்களுக்கு வந்து விருப்பத்தோட செய்யறது, ஊக்கத்தோட செய்யறது, விரும்பி செய்யறது. உற்சாகம் உங்களுக்கு விரும்பி போய் ஈர்க்கப்பட்டு நீங்க செய்யறது மகா உற்சாகன்றது. அதான் அது மாதிரி அந்த மாதிரி விருப்பத்தோட உங்களுக்கு நல்லது செய்யணும். மிகப்பெரிய செயல்களை கூட, எவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் கூட உற்சாகத்தோட விருப்பத்தோட விரும்பி செய்வாராம். அதான் மகா உற்சாகம். யாரு? தன்னுடைய சிஷியர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. அது மாதிரி செய்வாராம். மகாபலக, மிகவும் சக்தி படைத்தவர். எந்த காரியத்தையும் தனியாவே நின்று நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, தனி ஒருவனா வந்து மூலசேனையை ராவணனோட மூலசேனையை ராமர் அழிச்சார்னு. அது மாதிரி தனியா நின்று இப்ப எல்லாத்தையும் நடத்தக்கூடிய அந்த சக்தி படைத்தவர், மிகுந்த சக்தி படை மகாசக்தி. மகாபலகா, அப்புறம் மகாமாயோ மகாசாகோ மகாபலகா. பெரிய பலம், பயங்கர உடம்புல வந்து அவருக்கு இருக்கிற அந்த பலம். அதீந்திரியோ மகாமாயோ மகாத்சாகோ மகாபலகா, மகா உற்சாகோ மகாபலகா. மகாவிஷ்ணுவோட பலத்தை வந்து எந்த காரியத்தையும் தனித்து போராடாதான் மகாபலம். அதோட முடிஞ்சிருது இன்னைக்கு, மகாபலத்தோட முடியுது. நம்ம இன்னைக்கு எந்த இதுல இருந்து பார்த்தோம்? இன்னைக்கு முடிஞ்சது வந்து நம்ம வந்து 160 என்ன பார்த்தோம், 165 பார்த்தோம். நேற்றுக்கு 164 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 165லேருந்து 165 வேத்தியம், 166 வைத்தியம், 167 சதாயோகி, 168 வீரக, 169 மாதவா, 170 மது, 171 அதீந்திரியோ, 172 மகாமாயா, 173 மகா உற்சாகம், 174 மகாபலகா. அப்போ 175லேருந்து 165லேருந்து 174 வரைக்கும் 10 ஸ்லோகம். இன்னைக்கு 18வது ஸ்தோத்திரத்தில் 10 நாமத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 174 நாமங்கள் ஓடி இருக்கு. நமக்கு 1000 வரணும். 1000 வரும்போது முடியும். அதுக்கப்புறம் ஒரு 30 இருக்கு பலஸ்ருதின்னு. தேங்க்யூ.